Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மழைக்காலம் இல்லையா இந்த சமயத்துல ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியான டேஸ்ட்ல கீரை வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கீரை வடையோட பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சுட சுட காபி கூடவே பாத்தீங்க அப்படினா நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு ஊற வச்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பும் நான் ஊற வச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கக்கூடாது. இப்போ இதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க, தண்ணியோடு இருக்கக்கூடாது. இப்போ இதை கிரைண்டரில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதில் ஒரு 2 காஞ்ச வரமிளகாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி முதல்ல அந்த சோம்பும் அந்த மிளகாவும் அரைகிற மாதிரி கரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா மித்த பருப்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை வச்சே கரன்னு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். திரும்ப சொல்கிறேன், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். கரன்னு ஒன்றும் பாதியமாக பருப்பு அங்கங்கே இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். இதில் பச்சை மிளகா போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் இன்றைக்கி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். முளைக்கீரை, அதேமாதிரி அரைக்கீரை, சிறுகீரை எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. என்னோட இன்னொரு சேனல் ஹோம் ஃபுடியோஸில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் சில்லி ரெசிபி போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வடை எப்படி தட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வாழை இலை இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை தட்டில் இந்த அளவுக்கு மெல்லிஸாக ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து வறுக்க வேண்டியதுதான். இப்போ இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீயை மிதமாக வச்சுக்கோங்க. மிதமாக வச்சு வடை நல்லா செவந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இடையில திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கி பொன்னிறமான சரியாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.